கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தாயாருடைய சாட்சியை கேட்க போகிறோம். இவங்க வாலிப நாட்களில் ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வேலை இழந்து போன நேரத்தில் என்ன நடந்து, ஆமாம், இன்னைக்கு பலரும் வேலை செய்கிறோம். வேலைகளை இழந்து போன நேரத்தில் ஆமாம் சோர்ந்து போயிருப்போம். இது உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு காரியமாக இருக்கும். பாருங்கள், அவங்க கேரளா பட்டணத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தபோது, ஆமாம், அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த மேனேஜர் நம்ம வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் திருநெல்வேலி கூட்டி போயிட்டாரு. திருநெல்வேலி கூட்டி போய் ஒரு வருஷம் அது பிரமண்ட் வேலை, ஒரு வருஷம் அங்கே போய் இருந்துட்டேன். ஒரு வருஷம் இருந்து வீட்டுக்காரர் பிரவர்த்தி சரியில்லாமல் அப்போ ஏசவக்கிட்ட திரும்ப வந்தேன். எங்கள் கேரளத்துக்கு திரும்ப பாருங்க, இவங்க வீட்டுக்காரங்களுடைய வாழ்க்கை முறைகள் அந்த வாலிப நாட்களில் சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கேரளா பகுதிக்கு அவங்க வரும்போது அவங்க சொல்லக்கூடிய காரியத்தை நல்ல கவனமாக போனீங்க. அப்போ பயங்கரமான சின்ன வயசுல இருந்து நோய் இருப்பேன். 5 வயசுல இருந்தேன். 5 வயசுல இருந்து ஏசப்பாவை தான் பின்பற்றுவேன். ஏசப்பாவை பின்பற்றி இருக்கும்போது அப்போ என் வேலை டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆன வேலை திரும்ப கிடைக்காது. திரும்ப அதே மாதிரி வெள்ளிக்கிழமை போய் நல்ல நோயம்போட போய் ஏசப்பாவை அவர் பாதத்தை கண்ணீர் வடித்து கெட்டி பிடிச்சி, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்த பந்தம் சாதி ஜனம் எல்லாமே உற்றார் உறவினர் எல்லாமே நீர் தான் ஏசப்பா. பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ண உடனே நான் ஏசப்பா இடத்துல உபவாசம் பண்ணி, ஏசப்பா நீங்கள் தான் எல்லாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஏசப்பாட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன நடந்துச்சுமா, கேட்ட உடனே வெள்ளிக்கிழமை நோயம்பெடுத்து வீட்டில் போய் படுத்துருக்கும்போது ஆண்டவர் பயங்கரமான ஒலி, அந்த ஆலயத்தில் பயங்கரமான ஒலின்னு சொன்னால் சரியான பிரகாச ஒலி. அந்த ஒலி நடு மத்தியத்தில் ஆண்டவர் நிற்கிறாரு. இந்த ஏசப்பா நிற்கும்போது நான் போய் காவலோடு போய் ஏசப்பான்னு சொல்ல அச்சா அப்படின்னு அவர் இப்படி போய் கெட்டி பிடிக்கும் போது தான் அச்சானா அப்பா ஆமாம், இப்போ அச்சானா அப்பா ஏசப்பா. ஆமாம், அச்சா. அப்போ கருப்பு கச்சை இருக்கு, கருப்பு குருசின் இடுப்பில் தொங்குது. அந்த பிரகாச ஒலியில் என்ன மகளே அப்படின்னு கேட்குறாரு ஏசப்பா. என்ன மகளேன்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், என் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உன் வேலை கிடைக்குமால அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த எஸ்டேட்டில் பயங்கரமான மேனேஜர், அவர்கிட்ட நேரம் யாருமே பேச முடியாது. ஏசப்பா போய் பேசி இந்த டிஸ்மிஸ் ஆன வேலையை எனக்கு திரும்ப அவங்களே கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்து, அதுக்கு பிறகு எனக்கு வீடும் கொடுத்து எனக்கு நல்லபடியாக வச்சார் ஏசப்பா. இப்போ நல்லா இருக்கீங்களாமா? இப்பவும் நான் அந்த ஏசப்பா புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். ஏசப்பா உங்களை இது வரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்காரு. 9 ஆஸ்பத்திரி 11 ஆஸ்பத்திரி தூக்கி என்னை அணைஞ்சி கொண்டு போய் வச்சு ஏசப்பா ஒரு சமயத்தில் எனக்கு அதனால இன்னைக்கு ஆண்டவர் நல்லா அவங்கள வச்சிருக்காரு. அப்படிதானே? ஒரே வார்த்தை கேளுங்க, அந்த ஆஸ்பத்திரியில் எஸ்டேட் ஆஸ்பத்திரியில் ஆனைக்குள்ளே கொண்டு போடும்போது தலையெல்லாம் மொட்டை அடிச்சு நிதானம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்னை நேசிச்சார். எப்படி நேசிச்சாருன்னு சொன்னால், பரலோகத்தில் இருந்து என் மேலே ரத்தம் உளுந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் பரிசுத்த ரத்தம் உளுந்துக்கிட்டே இருந்துச்சு என் மேலே. ரத்த விஷயமே செஞ்சார் என்ன. நான் என் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு, ஜீவனை கொடுக்குறேன்னு. அந்த ரத்த விஷயம் கொடுக்க அதுக்கு பின்னால் உங்களை மாதிரி ஒரு பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் பரம்பரை இந்துக்களாக இருந்தவர், கிறிஸ்டியானியாகி சூப்பரேசராக இருந்தவர். அதுக்கு முன்னாடி என்னை அம்மானு கூப்பிட்டு மக்களையும் கூப்பிட்டு என் மேலே பயங்கர பாசமாக இருப்பார். எல்லாருமே என்னை பார்த்து யாரோ எவ்வளோ அப்படின்னு ஒதுங்கி போனாங்க. அந்த பாஸ்டர் முடியாமல் சாப்பிட முடியலை, படுக்க முடியல, நடக்க முடியல. இட்லி அவிக்கும் போது தண்ணி ஊற்றி வச்சா என் மேலே அப்படி இட்லி சூடாகிற மாதிரி ஆகும் என் மேலு. டாக்டர் மேலாம் பார்த்தா எந்த நோயுமே இல்லைன்றவார். அப்போ அந்த பாஸ்டர் என் தலையை தூக்கி ப்ரேயர் பண்ணி, இது வேற மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு, ஆனால் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். அந்த மகராசை சொன்னது, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், தொற்று உங்களை காப்பாற்றுவார், உங்களை உயிரை அழிக்கணும்னு இது வேறு மாதிரி கெடுதலை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் சொன்ன தேதியெல்லாம் சொன்னார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உங்களுக்கு செய்து வச்சுருக்காங்கம்மா, அதுபா ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு, ஏசப்பா என்னமோ சாப்பிட முடியல, ஒன்றும் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல, நடப்படமா உயிர் போயிடும். என் மயங்கிட்ட கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறாரு, திருநெல்வேலி கூட்டு பாப்பா அப்பாட்ட, உங்கள் அம்மா இன்னும் பிழைக்காதுன்னு சொல்கிறது என் காதில் கேட்குது, நல்ல என் காது கேட்குது. அப்பவும் ஏசப்பா என்னை விடலை. மேலேருந்து பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி என் மேலே அவர் ரத்தமாக ஊற்றி ஒழுகி மேலேயே நிரப்பிக்கிட்டு இருக்காரு ஏசப்பா. அந்த சமயத்தில் தான் அந்த பாஸ்டர் வந்தார். அவர் ரத்தத்தால் கழுவி இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் மகளே அப்படின்னாரு,
மக்களே அப்படின்னாரு. எனக்கு எந்திக்க முடியல. என் தலையை தூக்கி மக்களே என்ன சாப்பிட என்னமோ இருக்கான்னு கேட்டாரு. எல்லாமே இருக்கு, ஆனால் சாப்பிட முடியாது. அப்போ நான் சொல்லுவேன், ஏசு இப்போ முடியாதவங்களுக்கு ஏசுனுக்கு ஒரு ஆள் கொண்டாந்து வேலைக்காரன் வைப்பான் பெட்டில். இந்த ஏசை கொண்டாந்து கொடுத்த சாயா தான் இருக்குது அப்படிங்கிறேன், கடுங்காப்பி. அது எடுமாகலை பின்னாடி எடுக்கக்கூடிய என்னால் முடியல, பிளாஸ்க்கு பக்கத்தில் இருக்க எடுக்க முடியல. அவரை எடுத்து அவர் ப்ரேயர் பண்ணி அதுக்கு பின்னால் எனக்கு ஏசப்பா ரத்தத்தின் ஜெயம் உண்டாகட்டும், ஏசப்பா ரத்தத்தின் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு கொடுத்து ஒரு நாள் அதே மாதிரி குடித்தேன். 2வது நாள் அதே மாதிரி முதல் நாள் குடிக்கும்போது நடந்தேன். 2வது நாள் குடிக்கும்போது அந்த ஏசப்பா ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லி நடக்கும்போது 2வது நாள் வந்து சாப்பிட முடிஞ்சிச்சு. 3வது தடவை வந்து நடந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க டாக்டர் எல்லாருமே என்ன உயிர் போராடிக்கிட்டு இருந்த அம்மா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவு கொடுத்து தான் சிலப்போ மரணம் ஆயிரும்னு சொன்னாங்க. இப்போ அது கடந்த காலம் இப்போ 10-30 வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டரை. 30 வருஷத்துக்கு மேலே அப்படி நடந்தது. அதுக்கு பின்னால் இது வரைக்கும் கடவுள் என்னை அந்த ஏசப்பா என்னை நல்லபடியாக வச்சு பாருங்க, இவ்வளோ ஒரு பலவீனத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ரத்தத்தால கழுவி இன்னைக்கு உங்களை வந்து ஜீவன் பலன் சுகத்தோட வச்சு ஆண்டவர் உங்களை நல்லா பாதுகாத்துற. பாருங்க, வேலை இழந்த நேரத்துல ஏசப்பா கூப்பிட்டும் போது வேலை கிடைச்சி, வியாதியா இருக்கக்கூடிய வேலையிலையும் கூட ஏசப்பாவை கூப்பிட்டீங்க. அவருடைய ரத்தத்தால் அவர் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி விடுதலை கொடுத்து இன்னும் நல்ல சுகபலத்தோட நடக்க வியாதியிலிருந்து உங்களை விடுவிச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அந்த ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்போ நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட ஏதோ ஒரு இழப்புனாலேயோ இல்லாட்டா சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். அதே போல் இந்த தாயாருடைய வாழ்க்கையில் மரணப்படுக்கையில் வியாதியோடு இருந்தபோது, பிசாசின் பாதிப்பினால் போராடி கொண்டு இருந்தபோது இந்த தாயார் வந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதம் செஞ்சது உண்மைனா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பார்க்குற ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் ஏசப்பாவுடைய வல்லமை இறங்கி ஏசப்பா சகல கெட்டுகளை முறித்து அவர் வந்து ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்து அவர் பாதுகாக்க போகிறார். எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சோர்ந்து போய் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, கண்களை மூடி என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் இப்போ தேவையோடு இந்த நாளில் இருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் இந்த தாயாரை நீங்கள் தொட்டிங்கன்னா, ஏன் வாழ்க்கைன்னு அற்புதம் செய்யுங்கப்பா நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா நிச்சயமா ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பு மறக்கம் அறிந்த பரிசுத்த நல்ல தகப்பனே, தாயாரை தொட்டது போல நம்முடைய கேட்கிற அந்த பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அதிசயங்கள், அற்புதங்கள், சரீரத்தில் ஒரு மாற்றங்கள், அப்பா படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதங்கள், அப்பா வேலைகளை இழந்தவங்களுக்கு, தொழில்களை இழந்தவங்களுக்கு, வருமானங்களை இழந்தவங்களுக்கு ஏசப்பா இவங்க உபவாசம் பண்ணி அந்த நாட்களில் ஜெபித்த போது இழந்தவங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல இந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அந்த ஜெபி கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது, உண்மை நம்பும் போது, உம்மிடத்தில் கேட்கும் போது நீங்க இவங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாம் சந்திங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல உங்க பெண்ணே, ஆமீன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்மா.